ஆதர்ஷ தம்பதி. அந்த முதியோர் இல்லத்தின் வாசலில் கார் ஒன்று வந்து நின்றது. சுமார் 80 வயதுக்கு மேற்பட்ட பெரியவர் ஒருவர் இறங்கி வந்தார். புதிய அட்மிஷன் போலிருக்கு என்று ஏற்கனவே அங்கு தங்கியுள்ள பெருசுகளாகிய நாங்கள் எங்களுக்குள் பேசிக்கொண்டோம். சுமார் 50 வயதில் அவருடன் கூட வந்த நபர் கையில் பெட்டி படுக்கையுடன் அலுவலகத்திற்கு சென்று சம்பிரதாயங்களை முடித்துவிட்டு பெரியவரை பழிவாங்கி விட்டது போல ஒரு ஏளன பார்வை பார்த்துவிட்டு சற்றென காரில் ஏறி புறப்பட்ட செல்ல எத்தனைக்கிறார். நிச்சயமாக பெரியவரின் மகனாதான் இருக்க வேண்டும். காரில் ஏறி செல்ல போகும் மகனிடம் ஏதோ சொல்ல பெரியவர் முயற்சிப்பது போல தோன்றியது. தன் மகனை ஜாக்கிரதையாக போயிட்டு வாப்பா என்று சொல்லதான் நினைத்திருப்பார் என்று எங்களுக்கு தோன்றியது. போய்விட்டு வருகிறேன் என்று கூட தன் தந்தையிடம் சொல்லிக்கொள்ளாத மகனிடம் என்ன பேச்சு என்ற வருத்தத்தில் அவருக்கு குரலும் வெளியே வரவில்லை என எங்களுக்கு தோன்றியது. பெரியவர் நல்ல உயரம், சிவந்த நிறம், நெற்றியில் விபூதி பட்டை, கழுத்தில் ருத்ராஜ கொட்டை, படித்தவராகவும் பழுத்த அனுபவம் கொண்டவராகவும் ஓரளவு தன் வேலை தானே செய்து கொள்ளக்கூடிய நிலைமையில் தேக ஆரோக்கியம் கொண்டவராகவும் தோன்றினார். வழக்கம் போல எங்களில் ஒருவரான அரட்டை ராமசாமி அரட்டை அரங்கத்தில் பங்கேற்க போய் தேர்வு ஆகாமல் திரும்பியதால் இந்த பெயர் பெற்றவர் பெரியவரை கைகுலுக்கி வரவேற்றார். அவர் தங்க வேண்டிய பகுதியையும் சாப்பாட்டு இடம், கழிவறைகள் போன்ற மற்ற இடங்களையும் அவருக்கு சுற்றி காமித்தார். அந்த முதியோர் இல்லத்தில் தங்கியுள்ள மற்ற பெரியவர்களையும் அறிமுகப்படுத்தினார். பிறகு பிரார்த்தனைகள் நடைபெறும் அந்த பெரிய ஹாலில் உள்ள நாற்காலி ஒன்றில் அமர செய்தார். குடிக்க ஒரு டம்ளர் குடிநீர் கொடுத்து உபசரித்தார். பெரியவர் பற்றிய கதையை கேட்க அங்குள்ள அனைவரும் தங்கள் காதை தீட்டி கொண்டனர். ஒரு சிலர் தங்களின் காது மிஷனை சரிவர பொருத்தி கொண்டனர். அரட்டை ராமசாமி பெரியவரை பேட்டி எடுக்க ஆரம்பித்தார். பூர்வீக எந்த ஊர்? தஞ்சாவூர் பக்கம் ஐயம்பேட்டை. எவ்வளவு குழந்தைகள்? 2 பையன்களும் ஒரு பொண்ணு. பேரம்பேத்தி எடுத்தாச்சா? ஆகா, ஆளுக்கு ஒரு பொண்ணு ஒரு புள்ள. மூத்தவன் பொண்ணுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு. உங்கள் சம்சாரம்? அவ போய் சேர்ந்து இன்னையோட 15 நாள் ஆகிறது. மனைவி இறந்து போய் 15 நாளில் உங்களை போய் இங்கு கொண்டு வந்து. அரட்டை ராமசாமி சற்றே இழுத்தார். என் சம்சாரத்தை நானே கொன்றுவிட்டதாக என் மேல் ஒரு குற்றச்சாட்டு. பெரியவரின் கண்கள் கலங்கின. வருத்தப்படாதீங்க, மீது சமாச்சாரங்களை நாளைக்கு சாவாசமாக பேசிக்கொள்ளலாம். இப்போது சற்று ஓய்வாக படுத்துக்கங்க. அரட்டை ராமசாமி அவரை ஆசுவாசப்படுத்தினார். தொலைக்காட்சி மெகா தொடரில் முக்கியமான சுவாரஸ்யமான கட்டத்தில் விளம்பரம் அல்லது தொடரும் போடுவது போல பெரியவரும் முழு கதையும் அறிந்து கொள்ள முடியாத வருத்தத்தில் நாங்கள் அனைவரும் கலைந்து சென்றோம். மறுநாள் காலை சர்க்கரை நோயாளி ஒருவருக்கு தினமும் ஊசி போட வரும் கம்பவுண்டர் வர தாமதமாகிவிட்டது. நோயாளிக்கு பசி வந்து மிகவும் படபடப்பாக ஆகிவிட்டார். இதை பார்த்த கீழேப்பட்ட புதிதாக சேர்ந்த பெரியவர், ஊசி மருந்தின் அளவுகள் தெரியுமா என்று கேட்கிறார். டாக்டர் சீட்டை தட்ட தடுமாறி அந்த வயதான அம்மாவின் ஒரு பையிலிருந்து தேரை கண்டுபிடித்து எடுத்து தருகிறார்கள். டாக்டர் சீட்டை வாங்கி படிக்கிறார். அதில் காலை A10 + M20 என்றும் இரவு A10 + M5 இன்சுலின் என்றும் எழுதி உள்ளதை புரிந்து கொண்டவர் தன்னிடம் இருந்த அதே மருந்து புட்டிகள் ஒரே ஒரு முறை உபயோகித்த பின் தூக்கி எறியும் ஊசி, ஸ்ரஞ்ச், பஞ்சு, ஸ்பிரிட் முதலியவற்றை எடுத்து வைத்து கொண்டு பஞ்சில் ஸ்பிரிட்டை கொஞ்சமாக ஊற்றி மருந்து பாட்டல்களில் ரப்பர் மூடிகளை பஞ்சால் துடைத்துவிட்டு முதலில் A10 அளவும் அதன் பிறகு அதன் தொடர்ச்சியாக 20 ml அளவும் ஊசியால் அழகாக உறிஞ்சி எடுத்துக்கொண்டார். பிறகு அந்த அம்மாளின் கையில் ஒரு சிறு பகுதியை ஸ்பிரிட் ஊற்றிய பஞ்சால் துடைத்துவிட்டு துடைத்த இடது கையை உப்பலாக பிடித்து கொண்டு ஊசி மூலம் மருந்தை செலுத்திவிட்டார். பிறகு பஞ்சால் ஊசி குத்திய இடத்தை ஓரிரு நிமிடங்கள் அழுத்தி அமுக்கிவிட்டு பஞ்சையும் ஊசி ஸ்ரஞ்சையும் தூரத்தில் உள்ள குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு கையை அலம்பிக் கொள்கிறார். இந்த வயதான காலத்திலும் சற்றும் கை நடுக்கமின்றி அந்த அம்மாவுக்கு வலி ஏதும் தெரியாமல் பெரியவர் ஊசி போட்டு விட்டதை அங்குள்ள சிலர் வேடிக்கை பார்த்து மன நிம்மதி அடைந்தனர். ஊசி போட்ட அந்த அம்மாவுக்கு உடனடியாக சாப்பிட ஆகாரம் தருவதற்கு ஏற்பாடு செய்கிறார் அந்த பெரியவர். ஊசி போட்டு ஆகாரம் உள்ளே சென்ற அந்த அம்மாவுக்கு
படபடப்பு அடங்கி முகத்தில் ஒருவித தெளிவு ஏற்பட்டது. பெரியவருக்கு அந்த நோயாளியும் மற்றும் ஒரு சிலரும் நன்றி கூறினார்கள். கைவச இருந்த 4 பாட்டில் ஊசி மருந்துகளை மட்டும் ஆஃபீஸ் ரூமில் இருந்த குளிர்சாதன பெட்டியில் வைத்து பாதுகாக்க சொல்கிறார் அந்த பெரியவர். அனைவரும் காலை சிற்றுண்டி சாப்பிட்ட பின் வழக்கம் போல் ஓரிடத்தில் கூடி அமர்கின்றனர். நல்ல வேளையாக தெய்வம் போல இந்த பெரியவர் இங்கு வந்து சேர்ந்துள்ளார். சுகர் பேஷண்ட்டுக்கு ஊசி போட்டுவிட அனைத்து மருந்துகள், ஊசிகள், பஞ்சு, ஸ்பிரிட் என எல்லாமே கைவசம் வைத்துள்ளார். சரியான நேரத்தில் இன்று அந்த அம்மாவுக்கு தெய்வம் போல் உதவினார். ஏற்கனவே ஒரு முறை இது போல ஊசி போடவும் டிஃபன் சாப்பிடவும் லேட்டாகி அந்த அம்மாவுக்கு வியர்த்தி கொட்டி படப்படப்பாகி மயக்கமே போட்டு விழுந்து பிறகு நாமெல்லாம் பயந்து போய் ஆஸ்பத்திரிக்கு தூக்கி போனோமே என்று ஒரு சிலர் நினைவு கூர்ந்தனர். அந்த கம்ப்யூட்டர் எப்போ வந்து எப்போ ஊசி போட்டு அந்த அம்மா எப்போ டிஃபன் சாப்பிடுவது? பசியில் துடித்து மயக்கமாகி அந்த அம்மா உயிரே இந்நேரம் போயிருக்கும். நல்ல வேளையாக இந்த பெரியவர் என்று மற்றவர் தன் வீதத்திற்கு அரட்டை ராமசாமியை பார்த்து தூவம் போட ஆரம்பித்தார். இதுவரை நடைபெற்ற எல்லாவற்றையும் உன்னிப்பாக கவனித்து வந்த நம் அரட்டை ராமசாமி பெரியவரின் கைகளை பிடித்து குலுக்கி நன்றி கூறிவிட்டு தன் பேட்டியை தொடரலானார். சார், என்ன டாக்டர் வேலை பார்க்குறீங்களா? இல்லை, நான் மிலிட்ரியில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆன சீஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர். காஷ்மீர், அஸ்ஸாம், பூனே, பஞ்சாப் என பல இடங்களில் வேலை பார்த்துவிட்டு கடைசியாக சென்னைக்கு வந்து செட்டில் ஆனவன். அப்படியா? சக்கரை நோயாளிக்கு ஊசி போடுறீங்களே, அதனால் தாங்கள் ஒரு டாக்டரோ என சந்தேகப்பட்டேன். நானும் என் மனைவியை கூட டயபெட்ஸ் பேஷண்ட் தான். நான் இன்று வரை மாத்திரைகளை மட்டும் சமாளித்து வருபவன். ஆனால் என் மனைவிக்கு தினமும் இன்சுலின் ஊசி போட வேண்டும். ஆரம்ப காலத்தில் அவளை தினமும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போய் தான் போட்டு வருவேன். தினமும் காலை எழுந்ததும் டிஃபன் சாப்பிடுவதற்கு முன்பாக ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசி போட்டு வருவது அவளுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. பிறகு நர்ஸ் ஒருவரை தினமும் வீட்டுக்கு வர சொல்லி ஊசி போட வைத்தேன். அதற்கு பிறகு அந்த நர்ஸின் அறிவுரைப்படி அவளிடமிருந்து நானே என் மனைவிக்கு ஊசி போட கற்றுக்கொண்டேன். அதுவும் கடைசி 2 வருடங்களாக அவளுக்கு 2 வேளைகளும் இன்சுலின் ஊசி போடப்பட வேண்டும் என்று டாக்டர் கூறிவிட்டார். அந்த அளவுக்கு இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அவளுக்கு அதிகமாகிவிட்டது. கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக நானே அவளுக்கு தினமும் ஊசி போட்டு வந்ததால் இந்த ஊசி போடும் கலை எனக்கு சுலபமாகிவிட்டது. ஒருவேளை போட்ட இடத்திலே மறுவேளையும் போடாமல் கைகள், கால்கள், தொடை, வயிறு என மாற்றி மாற்றி வலி ஏதும் ஏற்படாதபடி மிகவும் கவனமாக மெதுவாக போட வேண்டியது முக்கியம். உங்கள் மனைவி ரொம்ப கொடுத்து வச்சவர் சார். அவள் கொடுத்து வைத்தவள் தான் பூவும் பொட்டுமாக போய் சேர்ந்து விட்டாள். என்னதான் அனாதையாக விட்டுட்டு போய்விட்டாள். என்ன செய்வது? எரிய விளக்கில் திரி முந்தியோ என்ன முந்தியோ என்று சொல்வார்கள். ஏதாவது ஒன்றுதான் மிஞ்சும். அதுதானே உலக வழக்கம். பெரியவர் பெருமூச்சு விட்டு கொண்டு நிறுத்தினார். அதெல்லாம் சரிதான். ஆனாதானே இனிமேட்டு நீங்கள் சொல்லாதீங்க. இந்த முதியோர் இல்லத்தில் உள்ள நாம் எல்லோரும் இனி ஒருவருக்கொருவர் உறவினர்கள் தான். இந்த முதியோர் இல்லத்தின் காலை டிஃபன் எப்படி இருந்தது? தங்களுக்கு பிடித்ததாக இருந்ததா என்று பேச்சை மாற்றினார் அரட்டை ராமசாமி. பரவாயில்ல, நாம் ஏதோ நம்மால் முடிந்த பணம் கொடுத்தாலும் நம் மீது அக்கறை எடுத்துக்கொண்டு ஆட்களை போட்டு நமக்கு வேளா விலைக்கு டயப்படி ஏதாவது ஆகாரம் கொடுத்து கவனித்துக் கொள்கிறாரே, அதுவே பெரிய விஷயந்தான். சில வீடுகளில் கூட இது போல நேரப்படி ராஜ உபசாரம் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த காலத்தில் என் மனைவி எல்லாமே பிரமாதமாக செய்வாள். பால் பாயாசம், நெய் மணமும் முந்திரி மணமும் கமலும், ரவா கேசரி, தேங்காய், ஏலக்காய், வெள்ளம் கலந்து செய்யும் இனிப்பு போலி, பெருங்காய மணத்துடன் காரசாரமாக செய்யும் அடை, தேங்காய் துவையல், நெய்யில் வறுத்த முந்திரி கலந்து தேங்காய் சேவை, எலும்புச்சம்பழ சேவை, பருப்பு சேவை, பொரித்த அரிசி அப்பளம், வடகம், உப்மா, பஜ்ஜி, வடை, கெட்டி சட்னி என வாய்க்கு ருசியாக ஏதாவது தினமும் செய்து கொடுத்து அசத்துவாள். அவற்றை இப்போது நினைத்தாலும் நாக்கில் ஜலம் ஊறுகிறது. தினமும் மாலை வேளையில் நானும் என் மனைவியும் ஒரு நீண்ட வாக்கிங் போய்விட்டு கப் ஐஸ் சாப்பிட்டு விட்டு வருவோம். அவளுக்கு ஐஸ்கிரீம் என்றால் உயிர். ஃபேமிலி பேக் வாங்கி வந்து குளிர்சாதன பெட்டியில் அடுக்கி வைத்த நாட்களும் உண்டு. இமாம் பசந்த், மங்கனப்பள்ளி, மல்கோவா, ருமேனியா என பலவித மாம்பழங்கள், வன்றுடி பலாப்பழம், சிறுமலை வாழைப்பழம் என்று மிகவும் அசத்தலான பழங்களை அந்தந்த ஊர்களிலிருந்து வரவழைத்து மிகவும் ரசித்து ருசித்து உண்பவள் என் மனைவி. அதெல்லாம் ஒரு காலம். எங்கள் வாழ்க்கை வசந்த காலம் என்று சொல்லி சற்றே நிறுத்திவிட்டு தண்ணீர் குடிக்க இருந்து சென்றார் பெரியவர். ஒரு 10 ஆண்டுகள் முன்பு ஒரு நாள் என் மனைவியின் கால் விரல் கிடுக்கனில் ஒருவித அரிப்பும்
புண்ணும் சேற்றுப்புண் போல ஏற்பட்டு ஆறாமல் இருந்த நிலையில் டாக்டரிடம் கூட்டி சென்றபோது இரத்த பரிசோதனை செய்ததில் சர்க்கரை வியாதி உள்ளது, அதுவும் மிகவும் அதிகமாக உள்ளது என்று கேள்விப்பட்டதும் நாங்கள் மிகவும் இடிந்து போனோம். ஏற்கனவே எனக்கும் இருக்க வேண்டிய சாதாரண சர்க்கரை அளவை தாண்டி ஓரளவுக்கு கூடுதலாக இருப்பதாக சொல்லி மாத்திரைகள் சாப்பிட்டு வர ஆரம்பித்த நேரம் அது. அன்று முதல் எங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஆகாரங்கள் அனைத்தையும் தடை விதித்து கொண்டோம். மருந்து, மாத்திரைகள், ஊசி, உடற்பயிற்சிகள், ஆகார கட்டுப்பாடு, ஆஸ்பத்திரி வாசம், மாத தவறாமல் இரத்த பரிசோதனை என அனைத்து ஆரம்பித்து இன்பமயமான வாய்க்கு ருசியான எங்கள் வாழ்க்கையில் தொலைந்து போய்விட்டதாக உணர்ந்தோம். ஏதோ கொஞ்சமான உணவு, அடிக்கடி உணவு, அளவான உணவு, அடிக்கடி பசி, தாகம், களைப்பு, இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது என பலவித கட்டுப்பாடுகளை கட்டுண்டு கிடக்க வேண்டியாயிற்று. மொத்தத்தில் அதுவரை மிகவும் இனிமையாக இருந்த எங்கள் வாழ்க்கை எங்களுக்கே கசப்பாகி தொடங்கிவிட்டது. இந்த சர்க்கரை வியாதி என்பது ஒரு வியாதியே அல்ல. நம் உடலுக்கு தேவையான இன்சுலின் கணையத்திலிருந்து சுத்தமாக சுரக்காமலோ அல்லது தேவையான அளவுக்கு சுரக்காமலோ உள்ள ஒரு குறைபாடு மட்டுமே. இந்த பிரச்சனை ஒருவருக்கு வருவதற்கு இன்னதான் காரணம் என்று உறுதியாக யாராலும் சொல்லவே முடியாது. இன்ன வயது தான் இந்த குறைபாடு வந்து தாக்கு என்று சொல்ல முடியாது. பெற்றோர்களுக்கு இருந்தால் அவர்களின் வாரிசுகளுக்கும் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம் என்று ஜோசியம் போல் சொல்கிறார்கள். எங்களை பொறுத்தவரை அதில் எந்த உண்மை இருப்பதாக தெரியவில்லை. எங்களுக்காவது 70 வயதிற்கு மேல் இது ஏற்பட்டு உள்ளது. இப்போதெல்லாம் 7 வயதான பள்ளிக்கு செல்லும் சிறு குழந்தைகளுக்கே காலையில் எழுந்ததும் இன்சுலின் ஊசி தினம் போட வேண்டிய சூழ்நிலைகளை நினைத்தால் மிகவும் பாவமாகவும் வருத்தமாகவும் உள்ளது. இந்த சக்கரை நோய் வந்தால் கவலைப்பட ஒன்றுமே இல்லை. சுலபமாக கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளலாம். அது நம் கையில்தான் உள்ளது. சக்கரை வியாதி வந்துள்ளது என்று தெரிந்து கொண்டு விட்டால் பிறகு அது நாம் உட்கார ஒரு நாற்காலி போல. நாற்காலிக்கு 4 கால்களும் நாம் அமரு இடமும் மிகவும் முக்கியமானவை அல்லவா? இதில் மாத்திர மருந்து, ஊசி என்பது நாற்காலியின் ஒரு கால் போல. மாதம் ஒரு முறை மருத்துவ பரிசோதனை என்பது அதே நாற்காலியின் மற்றொரு கால் போல. உணவு கட்டுப்பாடு என்பது அதே நாற்காலியின் 3வது கால் போல. உடற்பயிற்சி என்பது அதன் 4வது கால் போல. இதை பற்றிய ஒட்டுமொத்த விழிப்புணர்வு என்பது நாற்காலியை நாம் அமரும் இருக்கையான இடம் போல. இதில் எந்த கால் சரியில்லாவிட்டாலும் உட்கார நம்மை நிச்சயம் கவிழ்த்து விட்டுவிடும். அதாவது இந்த சர்க்கரை வியாதி நெருங்கிய சொந்தக்காரர்களான கண்கள் பாதிப்பு, கிட்னி பாதிப்பு, இரத்த கொதிப்பு, மாரடைப்பு போன்றவை நம்மை சுலபமாக வந்தடைந்து பிரச்சனைகளை அதிகரிக்கும். அதனால் சர்க்கரை நோயாளிகள் நாம் சொன்ன நாற்காலியின் 4 கால்களிலும் அதன் அமரும் இருக்கைகளும் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியம் என்றார் ஒரு கருத்தரங்கில் பங்கு கொண்டு சொற்பொழிவாற்றிய ஒரு சர்க்கரை நோய் மருத்துவ நிபுணர். இதெல்லாம் சொல்லுவது கேட்பது சுலபம்தான், ஆனால் அதை கடைபிடிப்பது மகா கஷ்டம் என்பது அந்த நிபுணருக்கே நன்றாக தெரிந்திருக்கும். ஜீனி, வெல்லம், ஸ்வீட், சர்க்கரை, ஐஸ்கிரீம் போன்றவற்றை சாப்பிடுவதால் மட்டும் சர்க்கரை வியாதி வருவதில்லை. இவற்றெல்லாம் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டால் மட்டும் அது கட்டுப்பாட்டுக்குள் வந்து வருவதும் இல்லை. நாம் அன்றாடு சாப்பிடும் அரிசி, கோதுமை, பருப்பு, கிழங்கு வகை, மா, பழம் போன்ற அனைத்து பழ வகையிலும் கூட சர்க்கரை சத்து அதிகமாக தான் நிரம்பிதான் உள்ளது. நார்ச்சத்துக்கள் நிரம்பிய காய்கறி மட்டும் சாப்பிடுங்கள். ஒரு சின்ன கப் சாதம் மட்டும் சாப்பிடுங்கள். ஒரு ஸ்பூன் கொண்டக்கடலை சுண்டல் சாப்பிடுங்கள். முளைக்கட்டிய பயிறு நிறைய சாப்பிடுங்கள் என்று ஏதேதோ உணவு முறைகளை கடைபிடிக்க சொல்வார்கள். ஒரு வேளைக்கான உணவாக 2 இட்லிகளோ அல்லது ஒரே ஒரு தோசையோ அல்லது அரையே அரை அடை மட்டுமே, இதில் ஏதாவது ஒன்று மட்டுமே சாப்பிடுங்கள். அதுவும் தொட்டுக்கல்ல இந்த தேங்காய் சட்னி மட்டும் கூடவே கூடாது என்று ஏதேதோ ஆலோசனைகள் வழங்குவார்கள். இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா என்ன? பஞ்சு போட்டு சூடான சுவையான இட்லிகளாக இருந்து அதுவும் தேங்காய் சட்னி, சாம்பார் தோச்சு, மிளகாய் பொடி, எண்ணெயுடன் சூப்பராக இருந்தால் தலைநோக்கி பஞ்சு அடைப்பது போல ஒரு 10 அல்லது 12 உள்ளே போனாதான் போதும் என்று சொல்லவே தோன்றும். கை அலம்பியவுடன் சாப்பிட்டது ஜீரணமாக உடனே சூடான சுவையான டிகிரி காஃபியை தேடி நம் நாக்கு அலையும். இதுபோல வக்கனையாக சாப்பிட்டு பழகிய எங்களை போய் ஒரு இட்லி அல்லது 2 இட்லி, அதுவும் சட்னி இல்லாமல் என்றால் என்ன கொடுமை இது பாருங்க. காரசாரமாக சட்னி இல்லை பட்னி என்ற வீரவசனம் பேசுபவர்கள் நாங்கள் வாய்க்கு ருசியானவற்றை சாப்பிடக்கூடாது என்று தவித்துவிட்டு பிறகு வாழ்ந்துதான் என்ன பயன் என்றார். அலாக்குறையாக அந்த பெரியவருக்கு மிகவும் ருசியாக தன் மனைவி கையால் செய்து சாப்பிட்ட அந்தலாம் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. முட்டி மோதி கண்களில் கண்ணீர் தழும்பியது. அரட்டை ராமசாமி அவரை அன்புடன் ஆதரவாக கட்டிப்பிடித்து, வருத்தப்படாதீங்கய்யா, இங்குள்ள எல்லாரிடமே இது போன்ற
பல பசுமை நினைவுகளுடன் கூடிய வாழ்க்கையின் ஒரு பக்கமும் மீளா துயரக்கூடிய இருண்ட மறுபக்கம் இருக்கத்தான் செய்கிறது என்று சொல்லி அவரை சற்றே ஆசுவாசப்படுத்தி குடிநீர் அருந்துமாறி சொல்லி தன் பேட்டியை தொடங்கலானார். கதையின் முக்கிய கட்டமான இவர் மனைவியை இவரே கொன்றுவித்ததாக ஒரு குற்றச்சாட்டு உள்ளது என்று இவர் நேற்று சொன்ன விறுவிறுப்பான பகுதி எப்போது தொடரும் என்று ஆவலில் அங்குள்ள பெரியவர்கள் அனைவருமே ஒருவித எதிர்பார்ப்புடன் காத்திருந்தனர். தங்களுக்கு 2 பிள்ளைகள், ஒரு பெண் என்று சொன்னீர்களே, அவர்களில் யாரும் உங்களை அவர்களுடன் வைத்துக்கொள்ள விரும்பவில்லையா? அரட்டையார் தொடர்ந்து வினவினார். நான் ஆரம்ப நாட்களில் என் குழந்தைகளிடம் சற்று கண்டிப்பும் கராருமாக இருந்துவிட்டேன். நான் மிலிட்டரியில் மிகுந்த கட்டுப்பாடுடன் வேலை பார்த்ததால் நல்லதொரு கட்டுப்பாடுடன் என் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்க விரும்பிவிட்டேன். என்னதான் கட்டுப்பாடுடன் நான் அவர்களை வளர்த்து ஆளாக்கினாலும் அப்பாவை விட அம்மாவிடமே அவர்களுக்கு பிரியம் அதிகம். அனைவருமே அம்மா செல்லம். என் மனைவி தன் குழந்தைகளை அதந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாள். குழந்தைகளுக்கு எப்போதுமே பரிந்துதான் பேசுவாள். தன் பிள்ளைகள் மட்டுமின்றி தன் மருமகளையும் தன் சொந்த மகள்கள் போலவே பாராட்டி சீராட்டி அவர்களிடமும் மிகுந்த அன்பு செலுத்தி நல்ல பேர் வாங்கி கொண்டவள். அதுபோல எங்களுக்கு வாய்த்த மாப்பிளையும் என் மாமியாரை போல தங்கமான மனுஷி இந்த உலகத்தில் வேறு யாரும் உண்டா என்று புகழ்ந்து தள்ளுபவர். இதுபோல அனைவரும் அரவணைத்து சென்று அன்பு செலுத்தி அனைவருமே நல்ல பேர் வாங்குவது என்பது என் மனைவிக்கு மட்டுமே வாய்த்த கைவந்த கலை. எனக்கு என் மனைவியிடம் மட்டுமே அன்பு செலுத்தவும் அவள் அன்பை பெற்று அமைதியாக ஒருவித கட்டுப்பாடுடன் வாழவும் மட்டுமே தெரியும். மற்ற எல்லாரிடமும் பேரன்பு செலுத்துவது போல நடிக்க தெரியாது. என் பிறவி குணமும் சுபாவமும் அதுபோல உள்ளது. திடீரென அவற்றை என்னால் மாற்றிக்கொள்ள முடியுமா? இவ்வாறு தன் வாழ்க்கை அனுபவங்களை சொல்லிக்கொண்டே வந்த பெரியவர் சற்றே நிறுத்தி எழுந்து நின்றார். நேற்று அந்த பெரியவர் சஸ்பென்ஸோடு முடித்த இடத்திலிருந்து கதையை தொடராமல் வேறு ஏதேதோ விஷயங்களுக்கு தாவியது கேட்க மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தாலும் அனைவருக்கும் அவர் மனைவி இருந்ததில் ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருப்பதாகவும் அது தெரியாமல் தங்கள் மண்டையே வெடித்துவிடும் போலவும் ஒருவித உணர்வு ஏற்பட்டது. அந்த முதியோர் இல்ல வளாகத்தை ஒட்டிய மற்றொரு கட்டடத்தில் அங்கு நுழைவாயில் வைத்திருந்த மிகப்பெரிய விளம்பரத்தை பிரிவை நிறுத்தி நிதானமாக வாசிக்க தொடங்கினார். மறுநாள் முதல் தொடர்ச்சியாக 7 நாட்களுக்கு ஒரு பிரபல பண்டிதர் வருகை புரிய உள்ளதாகவும் பகல் முழுவதும் மூல பாராயணம் நடைபெறப் போவதாகவும் இரவு 7 மணி முதல் 9 மணி வரை மேற்படி பண்டிதரால் உபன்யாசம் நடைபெறப் போவதாகவும் விளம்பரப்படுத்தியிருந்தது. விளம்பரத்தை பார்த்த பெரியவருக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. முதியோர் இல்லத்திற்கு திரும்பிய அவர் மற்ற அனைவரிடமும் இந்த மகிழ்ச்சியான விஷயத்தை பகிர்ந்து கொண்டார். நமக்கு இப்போது நம் முதியோர் இல்லத்திற்கு பக்கத்திலேயே பாராயணம் கேட்க ஒரு அரிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளது. மறுநாள் முதல் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்த ஒருங்கிணைப்பையாளருடன் தானும் சேர்ந்து கொண்டு பாராயணம் செய்யும் பாகவதற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் சௌரியங்களையும் வசதிகளும் செய்து கொடுத்து பண உதவிகள் பலவும் செய்து பகலில் மூல பாராயணமும் இரவில் பாகவத உபன்யாசமும் மிகவும் பக்தி சிரத்துடன் கேட்டு மகிழ்ந்து வந்தார் அந்த பெரியவர். இதில் அந்த பெரியவருக்கு உள்ள ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் பார்த்த அந்த முதியோர் இல்லத்திருந்த பலரும் இரவு நடந்த உபன்யாசத்தை மட்டும் கேட்க அவர்களுடன் வந்து போனார்கள். இவ்வாறு பெரியவரும் அந்த முதியோர் இல்லத்தில் உள்ள பலரும் மூல பாராயணம் உபன்யாசமும் கேட்க போய் வந்து கொண்டிருந்ததால் அரட்டை ராமசாமி இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதமாக்கி கொண்டு விட்டார். பெரியவர் தங்கியிருந்த இடத்தில் உள்ள பெரியவரின் பெட்டியை திறந்து ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள தொடங்கினார். அதில் பெரியவரின் மனைவி மட்டும் உள்ள ஒரு பெரிய படம் லேமினேட் செய்யப்பட்டு இருக்க கண்டார். புத்தம் புதிய பசு மஞ்சளை போன்ற தெய்வீகமான ஒரு நிறத்தில் பூவும் பொட்டுமாக அந்த அம்மாள் புடாயோட காட்சியளித்தாள். இந்த அம்மாளின் மரணம் பற்றிய மர்மத்தை அறிவதே அரட்டையாரின் அவசர நோக்கம். மேலும் பெட்டியை குளிந்து துப்பு துளக்கலானார். உயர் பத்திரம் ஒன்று, இதில் வீட்டு விலாசம், இவரின் மகன்கள் மகள் மாப்பிள்ளை போன்றவரின் பெயர் விலாசங்களும் தொலைபேசி எண்களும் இருந்தன. பெரியவரின் அன்றாட எழுதி வரும் டைரி ஒன்று அரட்டையாரின் கண்ணில் பட்டது. அவசர அவசரமாக டைரியில் இந்த கடைசி 1 மாத சமாச்சாரங்களை படித்து தன் மெமரியை ஏற்றிக்கொண்டார். அவரின் ஆராய்ச்சியின் முடிவுக்கு ஒருவேளை உதவலான் என்பதாலோ என்னவோ பெட்டியை மேலும் குறைந்தது. மற்றொரு குரூப் போட்டோ அரட்டையாருக்கு கிடைத்தது. சுமார் 3 ஆண்டுகளுக்கு முன்பு பெரியவருக்கு சதாபிஷேகம் நடைபெற்றுள்ளது. குடும்ப நபர்கள் அனைவருடன் இந்த பெரியவரும் அவர் மனைவியும் மாலை கழுத்துமாக தம்பதி விதமாய் அமர்ந்திருப்பதை பார்த்து மகிழ்ந்தார்.
கெடிகாரத்தில் மணியை பார்த்த அரட்டையார் இரவு 8:45 ஆகிவிட்டது என்று தெரிந்தது. உடனே தனது அன்றைய ஆராய்ச்சிகளை அத்துடன் நிறுத்தி கொண்டு பெட்டியில் இருந்த அனைத்து பொருட்களையும் ஏற்கனவே இருந்தவாறு ஒழுங்காக அடுக்கி வைத்துவிட்டு தானும் பாகவத உபன்யாசம் சொல்ல இடத்திற்கு உபன்யாசம் முடிவதற்குள் போய் சேர்ந்து ஒரு ஓரமாக அமர்ந்து கொண்டார். முதியோர் இல்லம் வந்து சேர்ந்த அந்த பெரியவர் தன் பெட்டியை திறந்தால் தன் மனைவியின் அந்த பெரிய லேமினேட் செய்த புகைப்படத்தை தன் மடியில் ஒரு குழந்தை போல் படுக்க வைத்து கொண்டார். அந்த படத்திலிருந்து அவள் வாயில் ஒவ்வொரு சொட்டாக பாயாசத்தை ஊற்றி குடி குடி என்று ஒருவித வாந்தியிடம் சொல்லி கொண்டிருந்தார். அவரை பின் தொடர்ந்து வந்த அரட்டை ராமசாமி இந்த காட்சியை கண்டு கண் கலங்கி ஒரு ஓரமாக மறைவாக நின்றுவிட்டார். வயதான அந்த பெரியவரின் இந்த செயலை தன் அன்பு மனைவி சென்ற வருடம் இழந்தவரான அனுபவம் வாய்ந்த ராமசாமியால் நன்கு புரிந்து கொள்ள முடிந்தது. ஆகா, எவ்வளோ ஒரு உத்தம தம்பதிகளாக வாழ்ந்து நீண்ட காலம் மன ஒற்றுமையுடன் ஒருவர் மேல் ஒருவர் மிகுந்த அன்புடன் பண்புடன் பாசத்துடன் நேசத்துடன் இவர்கள் இருவரும் இனிமையாக குடும்பம் நடத்தியிருக்க வேண்டும் என நினைத்து கொண்டார். தன் மனைவிக்கு பாயாசம் ஊட்டிவிட்டதாகவும் அவளும் அதை விரும்பி குளித்து விட்டதாகவும் திருப்தி அடைந்த பெரியவர் மீதி இருந்த அந்த பாயாசத்தை தானே முழுவதும் குடித்துவிட்டு சற்று நேரம் காலை நீட்டி படுத்து கொண்டார். கண்களை மூடிக்கொண்டார். தன் மனைவி தன்னை அழைப்பதாக நினைத்து கொண்டார். பாகவத பாராயணம் கேட்டதால் பகவானிடமிருந்து தனக்கு அழைப்பு வந்துவிட்டதாக உணர்ந்தார். அவர் உடல் தூக்கி தூக்கி போட ஆரம்பித்தது. அரட்டை ராமசாமி அருகில் போனார். அவர் உடலை தொட்டு பார்த்தார். அது அனலாக குதித்தது. அரட்டை ராமசாமி உடனடியாக மருத்துவரை வரவழைத்தார். சோதித்து பார்த்த மருத்துவர் முதன்முறையாக மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றும் மருத்துவமனை சேர்த்து சிகிச்சை அளித்தால் நல்லது என்று கூறிவிட்டார். அவரை உடனே மருத்துவமனையை சேர்த்தனர். இசிஜி எடுக்கப்பட்டது. ஸ்லோபமான சுவாசத்திற்கு ஆக்சிஜன் குழாய்கள் அவரின் மூக்கினில் பொருத்தப்பட்டன. அவருடைய மகன்களுக்கும் மகளுக்கும் அரட்டை ராமசாமியால் தகவல் தெரிவிக்கப்பட்டது. பெரியவர் எழுதி வைத்த உயில் அங்கிருந்த அனைவரும் கேட்கும்படியாக அரட்டை ராமசாமியால் உரைக்க வாசிக்கப்பட்டது. சர்க்கரை நோய் வந்துவிட்டால் அதை முற்றிலும் போக்க இதுவரை மருந்து எதுவும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. அதை கட்டுப்படுத்த மட்டுமே மருந்து மாத்திரைகள் ஊசிகள் முதலியன தருகிறார்கள். சர்க்கரை நோயாளிகள் எந்தவித உணவு கட்டுப்பாடுகளும் இல்லாமல் தங்களுக்கு பிடித்ததை சாப்பிடவும் இந்த குறைபாடு வந்துவிட்டால் அதை முற்றிலும் போக்கவும் புதிய மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அதற்கான மருத்துவ ஆராய்ச்சிகளுக்காக மட்டுமே சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள என் சொத்துக்கள் முழுவதும் பயன்படுத்த வேண்டும் என தன் உயிரில் எழுதியிருந்தார். பெரியவரின் டைரியில் இருந்த ஒரு சில பகுதிகளும் அரட்டை ராமசாமி அவர்களால் படித்து காட்டப்பட்டது. என் அன்பு மனைவியின் கடைசி இறுதி நாட்கள் எண்ணப்பட்ட போது இதே நிலைமை நீடித்தால் உங்கள் மனைவி இன்னும் 3 அல்லது 4 நாட்கள் மட்டுமே உயிருடன் வாழ முடியும் என்று டாக்டர் என்ன சொல்லிவிட்டு போனார். நானும் என் மனைவி முன்பே பேசி முடிவெடுத்தபடி அவளுக்கு மிகவும் பிடித்தமான பால் பாயாசம், மாம்பழ ஜூஸ், தேங்காய் போலி, கப் ஐஸ்கிரீம் முதலவே எல்லாம் அவள் ஆசை தீர சாப்பிடவும் பருகவும் ருசிக்கவும் ரகசியமாக நான் ஏற்பாடு செய்திருந்தேன். நான் அவளைப் போல இதே நிலையில் படுத்திருந்தால் அவளும் எனக்கு இது போலவே தந்திருப்பாள். அதுதான் நாங்கள் எங்களுக்குள் பேசி முடிவு எடுத்து வைத்திருந்த விஷயம். அதாவது இறப்பதற்கு முன்பு நமக்கு பிரியமானவற்றை விரும்பி சாப்பிட்டுவிட்டு மன மகிழ்ச்சியுடன் மன நிறைவுடன் இந்த உலகத்தை விட்டு விடைபெற வேண்டும். அதில் எந்த குறையும் யாரும் வைக்கக்கூடாது என்பது எங்கள் இருவரின் இரகசிய ஒப்பந்தம். இது விஷயத்தில் நான் எவ்வளவோ சர்வ ஜாக்கிரதையாகவும் உஷாராகவும் செயல்பட்டும் நான் பெற்ற பிள்ளைகளிடம் கையும் களவுமாக மாட்டிக்கொண்டு விட்டேன். இவற்றையெல்லாம் சாப்பிட கொடுத்து நானே என் மனைவியை கொன்றுவிட்டதாக கூறி என் மீது கொலைப்பழி சுமத்தி என்னை வீட்டிலிருந்து துரத்தி இந்த முதியோர் இல்லத்தை கொண்டு வந்து சேர்த்து விட்டனர். ஆனால் என் மனைவிக்கு மிக நன்றாக தெரியும் நான் அவளை கொலை செய்யவில்லை என்று. மாறாக கடைசியாக அவள் மிகவும் விரும்பிய பதார்த்தங்களை சாப்பிட செய்து அவளை மிகவும் சந்தோஷமாக என்னையும் இந்த உலகையும் விட்டு மன நிறைவுடன் செல்ல செய்தேன். நான் அவளை நல்லபடியாக கடைசி வரை வைத்து கொண்டேன். அவள் விரும்பியபடியை கடைசியில் செய்து அவளை நல்லபடியாகவே வழி அனுப்பி வைத்து உதவினேன். இதெல்லாம் எடுத்து சொன்னால் என் வாரிசுகளால் புரிந்து கொள்ள முடியாது. ஏனெனில் அவர்களுக்கு தங்கள் தந்தையாகிய என்னை விட தாய்மேல்தான் ஆசை அதிகம். எங்கள் ஒப்பந்தப்படி அவளுடைய கடைசி ஆசையை நான் நிறைவேற்றிவிட்டேன். அந்த ஒரு திருப்திக்காக நான் எந்த தண்டனையும் ஏற்றுக்கொள்ள முழு மனதுடன் சம்மதித்துதான் இந்த முதியோர் இல்லத்துக்கு வந்துவிட்டேன். நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன்.
என்ற சினிமா பாட்டு போல அவள் இப்போது முன்னால் சென்றிருக்கிறாள். நான் பின்னால் அவளை தொடரப் போகிறேன். அரட்டியார் பெரியவரின் டைரியை படித்து முடித்ததும் பெரியவர் தன் நெஞ்சை பிசைத்து கொண்டு துடித்தாள். அப்போதே பிரிந்துவிட்டது. மகாராஜா போலவே பாகவதம் கேட்ட 7ஆம் முடிவில் இந்த பெரியவரின் உயிரும் பிரிந்து உள்ளது. ஏற்கனவே பூமும் பொட்டுமாக பொய் செய்து இவரின் வருகைக்காகவே மேலுலகில் காத்து கொண்டிருக்கும் இவரின் அன்பு மனையுடன் சேர்ந்து இவரும் பகவானின் பாத கமலங்களை அடையப் போவது நிச்சயம் என்று நாங்கள் அனைவரும் எங்களுக்குள் பேசிக்கொண்டோம். பெரியவரின் பிரிவினையே தாங்க இயலாத எங்களுக்கு அவரின் பிரிவினால் மிகவும் பாதிக்கப்பட்டவராக மாறிவிட்ட அரட்டை ராமசாமி அடுத்த 3 நாட்களுக்கு மேலாக யாரிடனும் எந்த அரட்டை பேச்சுக்களும் பேசாமல் மௌன விரதம் மேற்கொண்டிருந்தது எங்களையெல்லாம் மிகவும் வருந்த செய்துவிட்டது. இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.